நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நாளைக்கு 3 மணிக்கு தேவிகா தியேட்டர் கிட்ட வர சொல்லிருக்கேன். ஓ, தேவிகா தியேட்டருக்கு வரானா? வரட்டும். லாவண்யா, நான் ட்ரெஸ் பார்த்துட்டு வேணும்னு நினைச்சேன். தேவி தியேட்டர்ல ஒரு மர்டர் நடந்து போச்சு. உடனே வாங்க. யாரும் இல்லையே. சொல்ல ஆனந்த். அந்த டைஸ் லாவண்யாவை கொலை பண்ணிட்டு அந்த பணியை என் பேர்ல போட்டுட்டா. வாட்? போலீஸ் இப்ப என்ன துரத்திட்டு வருது. ஓஹோ, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இத்தனைக்கும் காரணம் அந்த ஆதாரத்தை நீ வச்சிருக்கிறதுனால தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக ஒரு கோழ மாதிரி அந்த ஆதாரத்தை திருப்பி கொடுக்க சொல்றீங்களா மாஸ்டர்? திருப்பி கொடுக்கிறது கோழத்தனம் இல்ல, கெட்டிக்காரத்தனம். கோழத்தனம் வேற, கெட்டிக்காரத்தனம் வேற. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத. சரி, இப்ப நான் என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க மாஸ்டர். ஆனந்த், கராத்தையில தான் நான் உனக்கு மாஸ்டர். உன் பிரச்சனைக்கு நீ தான் மாஸ்டர். ஆனா என்னுடைய பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை மாஸ்டர். இத்தனை நாளா நான் வெறும் டைஸ்க்கு மட்டும் தான் பயந்து வாழ வேண்டியதா இருந்தது. ஆனா இப்ப சட்டத்துக்கும் பயப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த உலகமே என்ன கொலகாரன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப நான் எங்கேயுமே போக முடியாது.
உங்களை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை மாஸ்டர். ஆல்ரைட், நான் சட்டவிரோதமான காரியமா இருந்தாலும் உன்னை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. கவலைப்படாதே, உன்னை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம் ஆனந்த், உஷாவை யாரோ கடத்திட்டு போட்டாங்கடா. எப்படி சொல்ற? எப்படா? இப்பதான் போய் பார்த்தா இல்ல, இங்க ஓடியாங்க. இப்ப நேரம் நான் டைஸ் இருக்கிற இடத்துக்கே போறேன். ஆபத்தான காரியம் தான் இருந்தாலும் போறேன். அப்படி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வீட்டு பெட்ரூம் டெலிபோன் அடிபாகத்துல மைக்ரோஃபிலம் வச்சிருக்கேன். அத போலீஸ் வச்சிருக்கேன். ஆனந்த், நில்றா நில்றா. இதே வண்டியில் தான் உஷா கடத்திட்டு போனாங்க. எங்க போயிருப்பாங்க? நீதானே ஆனந்த்? இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எந்த உண்மையை கேக்குற? பல கொலைகளை செஞ்சிருக்கே அந்த உண்மையா? முதல்ல இருந்தே எனக்கு தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கேன் அந்த உண்மையா? என் பொண்டாட்டியை கடத்திட்டு வந்தேன் அந்த உண்மையா? இல்ல என்ன ஒன்ன கொல்லாம விட்டுருக்கேன் அந்த உண்மையை கேக்குறியா? என்னடா பண்ற? கடைசியா சொல்றேன், உன்கிட்ட இருக்கிற மைக்ரோ பிலிம் கொடுக்கலன்னா நீ உயிரோட தப்பவே முடியாது. நான் உயிரோட தப்பலைன்னா உன் மைக்ரோ பிலிம் உனக்கு கிடைக்காது. அதனால சும்மா மிரட்டாதுற. நாடு கடத்தப்பட்ட என்ன கூட்டியாந்தீங்க, அடைக்கலம் கொடுத்தீங்க, காப்பாத்தினீங்க. அந்த நன்றிக்காக நீங்க சொன்ன எல்லா காரியத்தையும் நான் செய்திருக்கேன். ஆனா இதுவரைக்கும் உங்ககிட்ட எனக்குன்னு எதுவுமே கேட்டதில்லை. இப்போ எனக்காக கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கவன் என் மாணவன். அவனை எந்த ஆபத்து இல்லாம என்கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அந்த ஆதாரத்தை கண்டிப்பா நான் வாங்கி தரேன். என்ன நம்புங்க. என்ன நம்புங்க பிளீஸ். அவ்வளவு ஈஸியான ஏமாற்ற முடியாது. பி கேர்ஃபுல். ஆனந்த், என்ன அப்படி பாக்குறேன்? இதுவரைக்கும் ஸ்கூல்லயும் சரி வெளியிலயும் சரி உங்ககிட்ட கொஞ்சம் கூட நான் கடுமையா நடந்துகிட்டது இல்லை. அது உனக்கே நல்லா தெரியும். என் மாணவனை மத்தவங்க துன்பப்படுத்துறதை என்னால் பார்க்க முடியாது. இதுவரைக்கும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். உன்னை, உன் மனைவிய, என் வார்த்தையை காப்பாத்தணும்னா அந்த ஆதாரத்தை திருப்பி கொடுக்கறத தவிர வழியே இல்லை. மாஸ்டர், எஸ், நோ. நீ அதை கொடுக்கலன்னா என் கையாலே ஒண்ணு கொல்றதை தவிர வேற வழியே இல்லை. இத்தனை நாளா எனக்கு தெரிஞ்ச மாஸ்டருக்கும் இப்ப நான் பாக்குற இந்த ஆளுக்கும் சம்பந்தமே இல்லை. என் தாயை கொன்னவன், என் நண்பனோட மனைவியை கொன்னவன், என் மனைவியே கடத்திட்டு வந்தவன். இந்த கூட்டம் எனக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மாஸ்டர், என் தாய் எனக்கு கோழத்தனத்தை கத்துக் கொடுக்கல, நீங்களே எனக்கு அதை கத்துக் கொடுக்கல. ஆனா நீங்களே இப்படி சரி விடுங்க. உங்களால காப்பாற்ற முடியாத மரபை நானாவது காப்பாத்துறேன். நம்மோட பிரச்சனைகளுக்கு முடிவு காணணும்னா என் கை கட்டுகளை அவுத்து விடுங்க. இப்படி என்ன கட்டி போட்டு அடிக்காதீங்க.
முடியலன்னாலும் நான் ஒரு நல்ல மாஸ்டர்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். அது எனக்கு போதும். சலாம் அலைக்கும். இதமான தொட்டி கட்டு இளங்காற்று பின்னலிட்டு இதமான தொட்டி கட்டு ஆஜ நெஞ்சி ஊஞ்சலாடு